ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ KS ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். ஸ்ரீ சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் அஸ்ட்ரோ KS ஐயங்கார் மற்றும் ஹரிஹர சர்மா இருவரும் சேர்ந்து இந்த மாதத்தில், அதாவது பங்குனி மாதம், விஸ்வாவசு வருஷம் பங்குனி மாதத்தினுடைய பலன்களை பார்க்குறோம். இது எப்போ ஆரம்பிக்குது? 15/3/2026 13/4/2026 வரலும் உண்டான காலகட்டத்தை சொல்கிறோம். போன மாதம், அதாவது மாசி மாதத்துலேயே சில பலன்களை நாங்கள் சொல்லியிருப்போம். அது உலகத்து அளவில் நல்ல பிரசித்தி பெற்று ஆயிருக்கு. இந்த மாதத்தினுடைய பலன்களையும் கூர்ந்து கவனிங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள், ஏற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. இப்போ பார்த்தேனால் இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்னென்ன மாறுதல்கள் இருக்குது, என்னென்ன விசேஷ நாட்கள் அப்படின்றத பற்றி ஐயா ஹரிஹர சர்மா சொல்வார். ஐயா நல்லா அருமையாக சொன்னீங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு தமிழ் மாத பலன்களும் வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி சொல்லிட்டு வரோம். அதன்படி நாம் இப்போ பார்க்கக்கூடியது பங்குனி மாத பலன்கள். பங்குனி மாதம் அப்படின்னாக்க சூரியன் இருக்கக்கூடிய இடம் அப்படின்றது மீனம். காலபுருஷ தத்துவத்தின்படி மேஷம் முதல் ராசியாகவும் மீனம் கடைசி ராசியாகவும் கொண்டிருக்கிறது இந்த தமிழ் மாத பலன்கள். அப்படி பார்க்கும்போது சூரிய உதயம் எங்கே ஆரம்பமாகுதோ, சூரியன் எந்த இடத்துல இருக்காரோ அதை வச்சு தான் நம்மளுடைய தமிழ் மாதத்தை கணிக்கிறோம். அதன்படி பார்த்தோம் அப்படின்னாக்க சூரிய பகவான் இருக்கிற இடம் அப்படின்றது மீனத்தில் இருக்கார். அவர் மட்டும் தனித்து இருக்காரா அப்படின்னா அவர் தனித்து இல்லை, கூட அவருடைய மகனான சனி பகவானும் இடம் பெயர்ந்து கடந்த 6/3/2026 அன்னைக்கு கும்பத்திலேருந்து மீனத்துக்கு வந்துட்டார். சரி, அவர் மட்டும்தான் தனியாக இருக்கிறாரா அப்படின்னா கூட சுக்கிர பகவானும் இருக்கிறாரு. அப்போ இந்த 3 கிரகங்களும் இருக்கக்கூடிய மீனராசி. அதற்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க காலபுருஷ தத்துவத்தின்படி 3வது ராசி அப்படின்றது மிதுன ராசி. கடந்த காலகட்டங்களில் குரு பகவானானவர் வக்ர நிலையில் இருந்தார், பலமிழந்த நிலையில் இருந்தார். அவர் வெப்ப வக்ர நிவர்த்தி ஆகிறாரு அப்படின்னாக்க 17/3/2026 மாதம் பிறந்து 2 நாளில் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. இந்த வக்ர நிவர்த்தி அடையும் போது அவருடைய பலன்கள் மாறும். கடந்த காலகட்டங்களில் நம்மளுடைய ஜோதிடர் அஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவங்க சொல்லியிருந்தாங்க, உலக போர் மூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, போர் பதட்டம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, கிழக்கு அதாகப்பட்டது யுனைடெட் அரபு எமிரேட்ஸுக்கு உண்டான போர் பதட்டம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, போரினால் பல பொருளாதார இழப்புகள் ஏற்படும் சொன்னார். அதை மட்டும் சொல்லலை, அவர் என்ன சொல்லியிருந்தார், இந்த ஊக வணிகம் அதாகப்பட்டது ட்ரேடிங்கில் இரக்கம் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருந்தார். நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள், அவர் சொல்லியிருந்தபடியே ட்ரேடிங்கில் இறக்கம் ஆகிடுச்சு. ஆனால் இந்தியா ட்ரேடிங் மட்டும் இல்லை, உலக வர்த்தகத்தில் ட்ரேடிங்கில் இறக்கமாகி போயிடுச்சு. அதுக்கு அடுத்தது தங்கம் வீழ்ச்சி அடையும் சொல்லியிருந்தார். தங்கமும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வீழ்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்குது. அப்போ நாங்கள் கணிக்கிறது எல்லாமே கரெக்டாக இருக்குது. அதே போல் உங்களுடைய இண்டிவிஜுவல் ஜாதகத்தையும் நாங்கள் கணித்து சொல்லுவோம். கீழே உள்ள நம்பரில் எதிலையாவது உள்ள கான்டாக்ட் பண்ணிவிட்டு இண்டிவிஜுவல் ஜாதகத்தை கணிச்சுக்குங்க. சரி, காலபுருஷ தத்துவத்துப்படி மிதுன ராசியில் குரு பகவான் இருக்கிறார். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க காலபுருஷ தத்துவத்தின்படி 5ஆம் இடம்ன்றது சிம்மம். சிம்மத்தில் யார் இருக்காங்க அப்படின்னாக்க கேது பகவான் இருக்காங்க. இந்த கேது பகவான் வரக்கூடிய நவம்பர் மாதம் வரலும் சிம்மத்திலே இருப்பாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க காலபுருஷத்துறை 11ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாரு, கூட செவ்வாயும் இருக்கார். அங்கே செவ்வாயும் சுக்கிரனும் ரொம்ப நாள் இல்லை. இந்த சுக்கிரன் மாறக்கூடியது அப்படின்றது 27/3/2026 மேஷத்துக்கு போகிறாரு, உச்சம் பெற்ற சுக்கிரன். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா 1/4/2026 செவ்வாய் மீனத்துக்கு போகிறாரு. 6/4/2026 புதன் நீச்ச நிலையில் மீனத்துக்கு போகிறாரு. அங்கே ஏற்கனவே சூரியன் சனி இருக்கார், கூட புதனும் இருக்கார். அப்போ இப்படி ஏற்பட்ட காலநிலையில், இப்படி ஏற்பட்ட கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இந்த பங்குனி மாதம் பிறக்குது. சரி, இந்த பங்குனி மாதத்தில் உள்ள விசேஷங்கள் என்னென்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். இந்த பங்குனி மாதம் பிறக்கக்கூடிய காலகட்டங்களில் 18/3/2026 விசேஷமான அமாவாசை, பங்குனி அமாவாசை. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 19/3/2026 தெலுங்கு பேசுகின்ற மக்கள், கன்னடம் பேசுகின்ற மக்கள் கொண்டாடக்கூடிய பண்டிகை யுகாதி பண்டிகை தொடங்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 27/3/2026 ஸ்ரீ ராமநவமி கொண்டாடப்படுது.
அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க 30/3/2026 மகாவீரர் ஜெயந்தி. உலகுக்கு அமைதியை போதித்தவர், எப்படி வாழணும் அப்படின்ற பாதை கொடுத்தவர் அந்த மகாவீரர் ஜெயந்தி. இதை தவிர பார்த்தோம்னாக்க 1/4/2026 எம்பெருமான் முருகனுக்கு உண்டான பங்குனி உத்தரம். இப்படியேற்பட்ட நாட்களில், இப்படியேற்பட்ட கிரக பொசிஷனில் இந்த பங்குனி மாதம் தொடங்குது. இப்போ மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன நற்பலன்கள், என்னென்ன கெடுபலன்கள், இதை தவிர கடந்த காலகட்டங்களில் சொன்னதை பற்றி ஒரு சில விரிவாக்கத்தையும் திரு அஷ்ட கேஎஸ் ஐயங்கார் சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது இந்த மாதம் பார்த்தலையானால், அதாவது மாசி மாதத்தில் போர் மூலத்திற்கான அபாயங்கள் அதிகமாக இருக்குன்றதை சொன்னோம். இந்த மாதத்தில் பார்த்தீர்களேயானால் அந்த 17ஆம் தேதி அன்னைக்கு குரு வக்ர நிவர்த்தி ஆனதற்கு அப்புறம் எல்லா விஷயங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக சரிப்பட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். என்னதான் சூரியனும் சனியும் 12ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய காலபுருஷ தத்துவத்தின் 12ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய மீனத்தில் இருக்கிறது, விசேஷம் இல்லை. சூரியனுக்கு மிகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். சனியை பொறுத்தவரையிலும் இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ரொம்ப அடிபடக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் ரொம்பவும் ஜாகிரதையாக எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க அவங்களெல்லாம் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது, ரொம்பவும் பொறுமையாக இருக்கிறது நல்லது. பொருளாதாரம் சற்று மெதுவாக எந்திரிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக தெரியும். இந்த குரு வக்கர நிவர்த்தி ஆனதுக்கப்புறம் பொருளாதாரத்தில் கொஞ்சம் மேன்மை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது தவிர ஷேர் மார்க்கெட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்கிரேட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்திலேருந்து வந்துடும், கவலைப்பட தேவையில்லை. சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை இந்த பங்குனி மாதத்தினுடைய பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்றத ஒன்று ஒன்றா பார்க்கலாம். அன்பார்ந்த கடகராசி என்பர்களே, கடந்த காலகட்டங்களில் அஷ்டமத்து சனியில் அவதிப்பட்டுட்டு இருந்தீங்க. அஷ்டமத்தில் ராகுவும் அஷ்டமத்தில் சனி பகவானும் இருந்து அதிகமான தொல்லைகள், பொருளாதார தொல்லைகள், உடல்நல ரீதியான தொல்லைகள், மன கிளேச்சுமங்கள், வண்டி வாகனங்களில் சின்ன சின்ன கண்டங்கள் எல்லாமே இருந்துச்சு. இப்போ இந்த 6/3 சனி பகவான் பெயர்ச்சி அடைஞ்சதுலேருந்து வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ இந்த பங்குனி மாதம் பிறந்ததே உங்களுக்கு வெற்றி மாதமாக பிறக்குதா? வெற்றி மாதமாக பிறக்குது. 9ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். அஷ்டமத்து சனி விலகியாச்சு. 12ல் குரு பகவான் இருக்கிறாரு. 12ல் குரு இருக்கிறது அப்படின்றத பொறுத்தளவுக்கு பொருளாதாரத்தில் சற்று சறுக்கல்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கேட்ட இடத்துல பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் குறைவாக வர கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. இந்த சொல்லுவாங்கள்ல, பொன் வைக்கிற இடத்துல பூ வைக்கிறது, அப்போ கேட்ட இடத்துல பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் குறைவாக இருக்கும். அதே போல் 12ஆம் இடத்துல இருக்கின்ற குருவானவர் மன கிளேச்சுமங்கள், மென்டல் டிப்ரெஷன், மென்டல் டிஸ்டர்புட கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது பார்த்தோம்னாக்க 2ஆம் இடமான வாக்கு தன குடும்பஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கார். கேது பகவானுக்கு இடம் கொடுத்த சூரிய பகவானும் போய் 9ல் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் யாரு கூடயும் வாதம், விதாண்டாவாதம், வாக்குவாதம் செய்கிறத தவிர்ப்பது நல்லது. இதில் பார்த்தோம் அப்படின்னா 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் உள்ள புத பகவான் நீச்சம் அடையக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதனால் நீங்கள் சொல்லக்கூடியது மிஸ்கம்யூனிகேஷன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ மொத்தத்தில் கடகராசி என்பவர்கள் பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டங்களில் மிக மிக எச்சரிக்கையாக செயல்பட்டோம்னா பிரச்சனையை தவிர்க்கலாம். நாம் மாத பலன்கள் பார்க்கக்கூடியது அப்படின்றத பொறுத்தளவுக்கு சூரிய பகவான் மற்றும் சுக்கிர பகவான், செவ்வாய் பகவான் மற்றும் புத பகவான். இதில் செவ்வாய் பகவானும் சூரிய பகவானும் இந்த கடகராசி என்பவர்களுக்கு என்னென்ன நற்பலன்களை தருவார், என்னென்ன கெடுபலன்களை தருவார்னு நம்மளோட கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது இந்த மாதத்தில் ஒரு பெரிய ஏற்றம் என்ன அப்படின்னா, 1/4/2026 அப்புறம் செவ்வாய் 8ஆம் இடத்துல மறைந்திருக்கக்கூடிய செவ்வாய் 9ஆம் இடத்துக்கு போகிறார். இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். தந்தையினால் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். தந்தையினுடைய சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். சூரியனும் 9ஆம் இடத்துல இருக்கார். சூரியன் குடும்பாதிபதி 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால சிறு சிறு சச்சரவுகள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இருப்பினும் உங்களுடைய குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு அபரிமிதமான ஏற்றத்தை கொடுப்பார். ஏன்னா திடீர் பணவரவு, மறைந்த இடத்திலிருந்து பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா கேதுவும் ராகுவுக்குள்ளே எல்லா கிரகங்களும் அடப்பட்டு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. அதனால் ரொம்பவுமே பொறுமையாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல கேதுவும்
8ஆம் இடத்துல ராகுவும் இருக்குது. 2-8க்குள்ளே வந்து இந்த மாதத்தில் வந்து எல்லாமே அடப்படுறது. அதனால் வந்து ராகு கேத்துவுக்குள்ளே அடப்படுறதுனால நிச்சயமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள், சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கும். இப்போ சனி பகவான் மாறிட்டார், அதுவே ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். படிக்கிற குழந்தைகளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல வந்து செவ்வாய் போகும்போது நிலம் அந்த மாதிரியான விஷயங்கள் மூலியமாக லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குழந்தை பிராப்தி ஏற்படும். என்ன சார் புதுசாக எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, 5ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல போய் நிற்கிறதுனால பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் நிச்சயமாக மூதாதையர்களுடைய ஆசீர்வாதத்தோடு விளங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் வரும். ஏன்னா இந்த மாதத்தில் பார்த்தலையானால் சூரியனோடு சேர்ந்த செவ்வாயும் சனியும் வந்து ஒரு 6-7 நாட்கள் இருக்காங்க. அந்த காலகட்டம் வந்து நல்ல ஒரு ஏற்றம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா சூரியன் உங்களுடைய ராசிக்கு குடும்பாதிபதி, உங்களுடைய யோகாதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து செவ்வாய், அவரும் வந்து உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல போய் இருக்கார். 5ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக உங்களுடைய புகழ் அந்தஸ்து எல்லாமே கௌரவம் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். சுப செலவுகள் வரும். அதாவது செலவுகள் நிச்சயமாக வரும். பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. ராசிக்கு 12ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதனும் 8ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்துக்கு போகிறார். 9ஆம் இடத்துக்கு போகும்போது பரிவர்த்தனை யோகம் வரார். நீச்சமாக 9ஆம் இடத்துக்கு போனாலும் பரிவர்த்தனையில் ஆட்சியை பெற்றிருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அதனால் வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு, நாட்டை விட்டு வீட்டை விட்டு சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் இன்ஜினியர்ஸாக இருக்கிறவங்க போகக்கூடிய வாய்ப்புகள். அதை தவிர பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு ஒரு நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது. தண்ணீர் வியாபாரம் பண்ணுறவங்க, பால் வியாபாரம் பண்ணுறவங்க, பதநீர் வியாபாரம் பண்ணுறவங்க, இந்த மாதிரியான விஷயங்களில் பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். சனியோடு சேர்ந்திருக்கக்கூடிய, அதாவது புதன் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். எந்த ஒரு கணக்கு சம்பந்தமான விஷயங்களில் வெற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமைய போகிறது. இந்த மாதத்தில் வந்து சில நாட்கள் நீங்கள் வந்து தவிர்க்கிறது நல்லது. அந்த சில நாட்கள் என்ன அப்படின்னா சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்லுவோம். அந்த சந்திராஷ்டம நாட்களில் வந்து புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். இந்த காலகட்டத்தில் எப்போ வருது இந்த மாதம், அந்த பங்குனி மாதத்தில் எப்போ வருது, இந்த மாதத்தில் உங்களுடைய தசாபுக்தி அந்த அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கலன்னா என்னென்ன கோவில்களுக்கு போகணும் அப்படின்றத பற்றி ஐயா சொல்லுவார். ஐயா நல்லா அருமையாக சொன்னீங்க. கடகராசியை சேர்ந்த அன்பர்கள் புதிய முயற்சிகள், வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு தவிர்க்கக்கூடிய நாட்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு 17/3/2026 மற்றும் 18/3/2026. இதை தவிர ஏப்ரல் மாதத்தில் 13/4/2026. இந்த 3 நாட்களும் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது சிறந்ததாக இருக்கும். அதே போல் வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு பயணம் செல்வதையும் தவிர்ப்பது சிறந்ததாக இருக்கும். சரி, கடகராசி என்பவர்களுக்கு பொறுத்தளவுக்கு நடக்கின்ற தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சுமநாதன் சரியில்லை அப்படின்னாக்க கிடைக்கக்கூடிய பலன்களின் தன்மை குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ அந்த பலன்கள் கிடைக்கணும் அப்படின்னா நாம் சரணாகதி அடைய வேண்டியது எம்பெருமான் சந்திர பகவானை சரணாகதி அடையணும். சந்திர பகவானுடைய ஸ்தலம் அப்படின்றது கும்போணம் பக்கத்தில், திருவையாறு பக்கத்தில், திங்களூர் அப்படின்ற இடத்துல தனி சன்னிதானம் இருக்குது. அந்த தனி சன்னிதானத்துக்கு போயிட்டு அங்கே உள்ள தாயாருக்கு ஒரு அர்ச்சனை, ஈஸ்வரனுக்கு ஒரு அர்ச்சனை, அந்த சந்திர பகவானுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த அபிஷேக திரவியங்களை வாங்கி குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னாக்க வர பிரச்சனை, வந்த பிரச்சனை பங்குனி மாதத்தில் சூரியனை கண்ட பனி போல விலகிடுமா, பனி போல விலகிடும். சரி, மொத்தத்தில் இந்த கடகராசி என்பவர்களுக்கு பங்குனி மாதம் என்னென்ன நற்பலன், என்னென்ன கெடுபன்களை தரும் அப்படின்றத கன்க்ளூஷனாக நம்மளுடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா அற்புதமாக சொன்னீங்க. கடகத்தை பொறுத்தவரை பெரிய ஏற்றம் என்ன, அஷ்டம சனி முடிஞ்சு சனி பகவானும் மாறிட்டார். இன்னுமே உங்களுடைய வாழ்வில் நிச்சயமான வசந்தங்கள் உண்டு. இருப்பினும் உங்களுடைய ராசிக்கு 2-8 வந்து ராகு, கேதுவும் ராகுவும் இருக்கிறது அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது. பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. ராசிக்கு பார்த்தலையானால் 9ஆம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் இருக்கக்கூடிய காலகட்டம் நல்ல ஒரு விசேஷத்தை கொடுக்கும். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாக கொடுக்கும். புதிய வேலையில் பரிணாமம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். கடல் சார்ந்து வேலை, அதாவது வெளிநாட்டுக்கு போகக்கூடிய அளவிற்கு ஒரு பெரிய ஏற்றம். 17ஆம் தேதிக்கு மேலே குரு வக்ர நிவர்த்தியாச்சுன்னா வெளிநாட்டுக்கு போயிட்டு வரக்கூடிய அளவிற்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். தந்தையின் சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இந்த கடகராசிக்காரர்களுக்கு அமையும். அதோட பார்த்தாலேயானால் உடல் நலத்தில் நிச்சயமாக மாற்றங்கள் ஏற்பட்டு நல்ல ஒரு பெட்டர்மெண்ட் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா இவ்வளோ நாளாக அஷ்டமத்து சனி வேறு, அதெல்லாம் முடிஞ்சு உடல் நலத்திலிருந்து நிச்சயமாக ஹாஸ்பிட்டலெலாம் போயிருப்பீங்க. ஹாஸ்பிட்டலைசேஷன்லேருந்துலாம் வெளில வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும்.
உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 9ஆம் இடத்துல வந்து புதன் வரும்பொழுது பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்று போகிறார். குருவும் புதனும் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்று போகிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். முயற்சிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய முயற்சிகள் மூலியமாக அதிகமான தன லாபங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பண வரவு சற்று கம்மியாக இருந்தாலும் வரக்கூடிய பணம் நல்லபடியாக உபயோகப்படக்கூடிய வாய்ப்பு, சுப செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும். மொத்தத்தில் பார்த்தீங்களேனால் இந்த கடகராசிக்காரர்களுக்கு 85 விழுக்காடு நல்ல ஏற்றமும் மாற்றமும் இந்த பங்குனி மாதம் விஸ்வாவசு வருஷம் அமையும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும். நன்றி, வணக்கம்.